இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறுகிறேன். வேதாகமத்தை படிப்பது எப்படி என்று தொடர்ச்சியான செய்திகளை நம்ம கேட்டு வரோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, வசனத்தை படிப்பது எப்படி. வேதாகமத்தில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. அதில் வசனத்தை எப்படி படிப்பது, எப்படி தியானிப்பது என்று இன்றைய தியானத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதாகமத்தில் ஆயிரக்கணக்கான வசனம் இருக்குது. அதில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் வைத்து அந்த வசனத்தில் சில கேள்விகளை நாம் முதலாவது எழுப்ப வேண்டும். எப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் எழுப்ப வேண்டும் என்றால், யார் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும், எப்படி என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும், எப்பொழுது என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டும், எங்கே என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டும், எதற்காக என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். இதற்கு உதாரணம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எளிமையாக விளங்கிக் கொள்ள உதவும். மத்தேயு 7:7 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லுகிறது. இந்த வசனத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். அதிலும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற அந்த ஒற்றை வாக்கியத்தை மட்டும் இன்றைக்கான தியானத்திற்கு உதாரணமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு வசனத்தை எடுத்தாச்சா, எடுத்த உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கேள்விகளை அதன் மேல் நாம் கேட்க வேண்டும் என்று நான் சொன்னேன். வரிசையாக நான் சொன்ன கேள்விகளை இந்த வசனத்தின் மீது நான் வைத்து நான் வாசிக்கிறேன். யாரை தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும், எப்பொழுது தேட வேண்டும், எங்கே தேட வேண்டும், எதற்காக தேட வேண்டும் என்று பல கேள்விகளை அந்த வசனத்தில் முதலாவது நாம் கேட்க வேண்டும். அப்படி நான் 5 கேள்விகள் கேட்டேன். சில வேத அறிஞர்கள் இந்த வசனத்தின் உட்கருத்தை புரிந்து கொள்வதற்காக இன்னும் 50 கேள்விகளுக்கும் மேலாக கேட்பது வழக்கமாக இருக்கும். அதுலேயும் இன்னும் சில கேள்விகளை உதாரணமாக நான் சொல்கிறேன். எதை தேடக்கூடாது என்று கேட்கக்கூடிய கேள்விகளில் இன்னொரு இணைப்பு கேள்வியாகவும் இது அமைவதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்படி முதலாவது கேள்விகளை கேட்கணும். அதற்கு பிற்பாடு இந்த வசனத்தில் உள்ள ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வசனத்தில் நான் தெரிந்து கொண்ட வார்த்தை எதுவென்றால், தேடு என்ற வார்த்தையை நான் தேர்ந்தெடுத்து கொள்கிறேன். இந்த தேடுங்கிற வார்த்தை பைபிளில் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் முழுமையாக நான் தேடப் போகிறேன். இதை எப்படிங்க தேடுறது அப்படின்னா, 2 வழிகள் இருக்கிறது. இதில் எளிமையான ஒரு வழி என்னவென்றால், எல்லாரும் ஃபோன் வச்சுருப்போம். அந்த ஃபோனில் தமிழ் பைபிள் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலி நாம் வைத்திருப்போம். அதில் சர்ச் பாரில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பகுதியில் நாம் தேடிங்கிற வார்த்தையை போட்டு நாம் கொஞ்சம் சர்ச் பண்ணுறோம், தேடுறோம் அப்படின்னா, இந்த தேடுங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத எளிமையாக நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வழி என்னவென்றால், புக் ஸ்டோர்ஸ், பைபிள் புக் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த வாக்கியம் கன்கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்கும். அந்த புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதாகமத்தில் எங்கெல்லாம் வந்திருக்கிறது. ஒருவேளை தயவுன்னு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தயவுங்கிற வார்த்தை பைபிளில் எங்கெல்லாம் வந்திருக்குது. கிருப அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோன்னா, கிருபங்கிற வார்த்தை பைபிளில் எங்கெல்லாம் வந்திருக்குங்கிறது அதிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கும். ஒருவேளை மொபைல் பயன்படுத்தி தேடக்கூடிய நபர்கள் அதிலே தேடவும், ஒருவேளை மொபைல் பயன்படுத்த முடியாதவர்கள் அப்படிப்பட்ட ஒத்த வாக்கியத்தை நீங்கள் வாங்கியும் நீங்கள் தேடலாம். சரி, இப்போ நாம் இப்படி தேடும் பொழுது நாம் கேட்ட கேள்விகளுக்கு ஆவியானவர் பதிலை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி என்றால், முதலாவது கேள்வி, யாரை தேட வேண்டும் என்ற கேள்விக்கு ஆமோஸ் 5:6 ஆண்டவர் அழகான ஒரு பதில் கொடுக்கிறார். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டு இருப்பதை பார்க்க முடியும். அப்போ முதலாவது கேள்வி, யாரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எப்படி தேட வேண்டும் என்றால், உபாகமம் 4:29 முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்பொழுது தேட வேண்டும் என்ற கேள்வி நாம் கேட்டோம் என்றால், ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நம்முடைய நினைவு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் தேட வேண்டும் என்று இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை வேதம் பதிவு செய்கிறது. எங்கே என்றால்,
நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம் இவ்விதமாக சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இப்போ 3 கேள்வியை பாருங்கள். கர்த்தரை தேட வேண்டும், முழுமனதோடு தேட வேண்டும், அதிகாலையில் தேட வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. சரி, எங்கே தேட வேண்டும் என்று அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம். ஆண்டவருடைய மிகப்பெரிய வெளிப்பாடான பரிசுத்த வேதாகமத்தில் நாம் தேட வேண்டும். இதற்கான ஆதார வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்று சொல்லுகிறது. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்றால் கர்த்தரை தேட வேண்டும், அதிகாலையில் தேட வேண்டும், முழு மனதோடு தேட வேண்டும். எங்கே தேட வேண்டும் என்றால் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேட வேண்டும். அநேகருக்கு ஜெபிக்கின்ற பழக்கம், அதிக மணி நேரம் ஜெபிக்கின்ற பழக்கம் இருக்கும். அதிக மணி நேரம் வேதத்தில் கர்த்தருடைய வெளிப்பாடை நீங்கள் தேடுகிறவர்களாக இருக்கிறீர்களா என்பது சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி. சரி, எதற்காக தேட வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டோம் என்றால், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் இவ்விதமாக சொல்லுகிறது, அப்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் மட்டுமே கைவிடப்படாமல் இருப்பார்கள். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் மட்டுமே ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி பல கேள்விகளை ஒரு வசனத்தில் நாம் எழுப்பி அந்த வசனத்திற்கான பதிலையும் வேதாகமத்திற்குள்ளாக நாம் தேட வேண்டும். அப்படி நாம் தேடுவதற்கென்று கையாண்ட ஒரு யுக்தி என்னவென்றால், அந்த வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தையை எடுத்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் தேடி கண்டுபிடித்தோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடித்தோம். சரி, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்படியாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலேயே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, யாரிடத்தில் கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதற்காக கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்று நீங்கள் கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கான பதில் வேதாகமத்தில் எங்கெல்லாம் இருக்கிறது என்று ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நிச்சயம் பதில் பெறுவீர்கள். இன்னொரு அசைன்மெண்ட்டும் கொடுக்கிறேன். அதே வசனத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு வாக்கியம், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். யாரிடத்தில் தட்ட வேண்டும், எப்பொழுது தட்ட வேண்டும், எங்கே நாம் தட்ட வேண்டும், எதை நாம் தட்ட வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து இந்த கேள்விகளுக்கான பதிலை வேதத்தில் தேடினால் நமக்கு நிச்சயமாக தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்ன பரலோகத்தின் தேவனுடைய நோக்கம் இன்னது என்பதை புரிந்து கொள்ள கூடும். அதனால ஒரு வசனத்தை படிக்கணும்னா எவ்வளவு ஆழமாக படிக்கணுமோ அவ்வளவு கேள்விகள் கேளுங்கள். அவ்வளவு கேள்விகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேதத்திற்குள்ளாக இருந்தே பதில் தர வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதம் படிப்பதற்கான வாஞ்சையை உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களுடன் இணைகிறேன். ஆமேன், ஆமேன்.